எனக்கு தெரிஞ்சு சார், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பொய் சொல்கிற ஆள் யார் தெரியுங்களா? தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பொய் சொல்கிற ஆள் யார் தெரியுங்களா? இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறார் பாருங்க, மோகன். என் ஃப்ரெண்ட் அவர், கல்யாண மாலை மோகன். அவர் தான் பிரம்மாண்டமாக பொய் சொல்கிறாரு. என்ன பிரம்மாண்டமாக பொய் சொல்கிறாரு? அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இது மாதிரி பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் இப்படி மைக்கு வச்சுக்குவாங்க. எங்களுக்கு ஒரே பொண்ணுங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுங்க, நல்லா பொண்ணு. அவர் ஒன்று சொல்கிறார், கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ளை, உங்களுக்கு மகம் மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைப்பார் அப்படின்னு. அப்புறம் பையனோட அப்பா அம்மா வந்து உட்காருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரே பொண்ணாக இருந்தால் எங்களுக்கு சௌகரியம், ஏன்னா சொத்து வேறு யாருக்கும் போவதில்ல, அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படிலாம் பேசுவாங்க. அடிப்பார் பாருங்க மோகன், நீங்கள் வந்துட்டீங்க கல்யாண மாலைக்கு, நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு பொண்ணு. இவர் ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு, மோல்டு பண்ணி அப்படியே ஊற்றி கையில் கொடுத்துருவாரு. 25 வருஷம் யார் வீட்லேயோ வளர்ந்த பொண்ணு, 28 வருஷம் யார் வீட்லேயோ வளர்ந்த பையன். நல்ல கவனிங்க, அவர்களை இயற்கை வளர்த்திருக்கிறது, அவர்களை அவர்களது சமூகம் வளர்த்திருக்கிறது, அவர்களது கல்வி வளர்த்திருக்கிறது, அவர்களது அரசியல் தலைவர்கள் வளர்த்திருக்கிறார்கள், அவர்களுடைய சமய தலைவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அப்போ வளர்ந்த முறையில் 28 வயசுல எப்படி இருப்பான் ஒரு பையன், 25 வயசுல ஒரு பொண்ணு எப்படி இருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எப்படி இருப்பாங்க? நான் சிம்பிளா சொல்றேன், உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னா? டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஏன்னா அப்பாயின்மெண்ட் தான் டிசப்பாயின்மெண்ட்டுக்கே காரணமா இருக்கு. அப்பாயின்மெண்ட் நீ எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னா என்ன கிடைத்திருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வாழ்க்கையில வருமா வராதா? இது இன்னைக்கு நாளைக்கு இல்லை, என்னைக்குமே திருமணமானவர்களுக்கு பொறுத்து. சார், கல்யாணம் ஆன அன்னைக்கு கணவன் மனைவி அன்பா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, 1 வருஷம் காதலா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் இங்க பாக்குறேன் 70 வயசு 80 வயசு எல்லாம் மனைவி கிட்ட பிரியமா, நீ சாப்பிட்டியா, போனியா, காப்பி குடிச்சியா, காப்பில சக்கரை போட்டு இருந்தாங்களா, ஒருத்தர் அவ்வளவு கவனமா கேட்டுக்கிறாங்க. அதுதான் சார் குடும்பம். நீங்க மேல்நாட்டில் போய் பாருங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஷீ இஸ் மை ஒய்ஃப்னு ஒரு பார்ட்டியில் அறிமுகப்படுத்துறாரு எங்க லண்டன்ல. அவங்க கேட்டான், ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னு. அவர் இப்படி கணக்கு பார்த்து 42 இயர்ஸ் அப்படின்னு. அவன் மயக்கம் போட்டு விழுந்தான். 42 இயர்ஸ் வித் எ சேம் ஒய்ஃப். அவனால் நம்ப முடியல. அவன் அவ்வளவு வேகமா மாத்துறவன். 42 இயர்ஸ் வித் எ சேம் ஒய்ஃப், ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்கிறான். நாம எப்படி இன்னும் 7 ஜென்மத்துக்கு ஒரே கணவன் மனைவின்ட்டோம். இப்பவே பல பேர் அதிர்ச்சி ஆயிருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் மாற்றக்கிட்ட கிடைக்கும் பார்த்தா இவர் 7 ஜென்மத்துக்கு அப்படின்னு. ஒரு அம்மா கணவன் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. அவர் பார்த்துட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, 7 ஜென்மத்துக்கு இவர் தான் அவங்க ஹஸ்பண்ட். அந்த அம்மா சொன்னா, பரிகாரம் ஏதாவது இருந்தா பார்த்து சொல்லுங்க. அடுத்த 7 ஜென்மத்துக்குன்னு சொன்னோம். ஏன் தெரியுங்களா? வேற ஒண்ணும் இல்லை, கணவனும் மனைவியும் உலகியல்ல இருந்து பிள்ளை குட்டிகளை பெற்று அன்பு வளர்ந்து துறவரத்தை நோக்கி போய் நாமளே கடவுளை நோக்கி போகணுங்கிற பக்குவத்துக்கு வரணும்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரே கணவன் மனைவி பார்ட்னர்ஸா இருந்தா ஈஸியா அதை நோக்கி போலாம். இதுக்காக 7 ஜென்மத்துக்கு ஒரே கணவன் மனைவி அப்படின்னு வச்சோம். எனவே கணவன் மனைவி எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி எப்படி எதிர்த்தரப்பு இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகினால் வாழ்க்கை ஆனந்தமுடையதாக இருக்கும். எனவே இந்த மணமக்களுக்கு எல்லாம் வல்ல இறையருளால் உங்களை போன்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் தொழில்முறை தோழர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலும் வாழ்த்துக்களாலும் மிகச்சிறந்த வாழ்க்கை, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருமாக அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று வாழ்த்தி மணமக்களை உங்கள் சார்பில் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். இப்போ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பிறகு அந்த குறித்த மங்கள நேரத்தில் மங்கள நான் எடுத்து கொடுக்க உங்கள் வாழ்த்துக்களோடு இந்த திருமணம் இனிது நிறைவேறும். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய அன்பான வணக்கம். இப்போது நாம் அன்போடும் ஆவலோடும் காத்திருக்கிற திருமண சிறப்பு நிகழ்வு நிகழ இருக்கிறது. முதலிலே மணமக்கள் மாலை மாற்றுதல், பூக்களின் மூலமாக ஒருவர் மீது ஒருவர் அன்பை சொரிந்து கொள்கிற அருமையான நிகழ்வு. நம்முடைய திருவளர் செல்வன் அருண்குமார் அவர்களையும் திருவளர் செல்வி சோபனா அவர்களையும் முதலில் மாலையினை மாற்றிக்கொள்ளும்படி பெரியோர்கள் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மூன்று இப்போது மங்கள நாணை மணமகனுடைய திருக்கரத்தில் கொடுத்து பிறகு அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இந்த திருமணம் நிறைவேற இருக்கிறது. பெரியோர்களுடைய ஆசியோடும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழி வழியாக வழிபட்ட எல்லா தெய்வங்களுடைய அருளாசியோடும் இப்போது திருமங்கல நாணை மணமகளுக்கு மணமகன் அணிவிக்கிறார். பெரியோர்களும் மற்றவர்களும் மனப்பூர்வமாக அவர்களை இறையருளோடு வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது மணமக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகிற நிகழ்வு. முதலில் மணமகன் இந்த உறுதிமொழியை இத்தனை பெரியோர்கள் முன்னிலையிலே இறையருளோடு வெளிப்படுத்துகிறார். விருதுநகர் உயர் திரு தெய்வ திரு MKP அருணாச்சலம் நாடார் வசந்தா அம்மாள் அவர்கள் மகன் வழி பேரனும் உயர் திரு தெய்வ திரு ஆர் தேவதாஸ் நாடார் சரோஜா அம்மாள் அவர்கள் மகள் வழி பேரனும் உயர் திரு நாகராஜன் ஜான்சிராணி மகனுமான அருண்குமார் சிவகாசி உயர் திரு தெய்வ திரு பிலாவடி நாடார் சோமுதாயம்மாள் அவர்கள் மகள் வழி பெயர்த்தியும் உயர் திரு பேச்சிமுத்து நாடார் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் மகள் வழி பேத்தியும் சென்னை உயர் திரு பி மனோகரன்
பரமேஸ்வரி அவர்கள் மகளுமான திருவளர் செல்வி சோபனா அவர்களை மணமகளாக ஏற்றுக்கொண்டு இல்லறத்தை பெரியோர்கள் ஆசியோடு இறையருளுடனும் மனத்தில் ஒப்புதலோடு ஆனந்தமாக நடத்துவதற்கு உறுதியளிக்கிறேன். இந்த மணமக்களை எல்லோரும் மனப்பூர்வமாக இப்போது வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். மணமக்கள் 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 நன்றாக இருக்க இறையருளை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.